தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப்பாக்கு ஆலைகளுக்கு அனுமதி அளித்தது யார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் குட்கா நிறுவனங்களுக்கு சொந்தமான 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய ஆய்வில் 250 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வருமான வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் தடை செய்யப்பட்ட போதைப்பாக்கு தமிழகத்தில் தயாரிக்கப்பட்டிருப்பதுதான் முக்கியமான விஷயம் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் போதைப்பாக்குகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதையும் மீறி செங்குன்றம் பகுதியில் போதைப்பாக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டது எப்படி என்றும் இதற்கு அனுமதி அளித்தது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். போதைப்பாக்குகளின் உற்பத்தி மற்றும் விற்பனை குறித்து அரசுக்கு எதுவுமே தெரியாது என்றால் உள்ளூர் காவல்துறையினரும் உளவுத்துறையினரும் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றனர் என்பது குறித்து முதல்வர் ஜெயலலிதா விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.